வணக்கம். நேற்று துபாயில் 2024க்கான ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருந்தது. இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே கிட்டத்தட்ட 6 பிளேயர்களை இந்த மினி ஆக்ஷனில் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஷர்துல் தாகூர் அவரை 4 கோடி, ரவீந்திரா அவரை 1.8 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் டாரி மிச்சல் அவரை 14 கோடிக்கும், அப்புறம் இளம் பிளேயர் சமீர் ரிஸ்வி அவரை 8.4 கோடிக்கும், அப்புறம் பங்களாதேஷ் பிளேயர் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரான முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை 2 கோடிக்கும், அப்புறம் கடைசியா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான அவினாஷ் அவரை 20 லட்சம் ரூபாய்க்கும் நம்ம சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க. ஸோ உள்ள வந்திருக்க இந்த 6 புதிய பிளேயர்கள் மூலமா இந்த ஆண்டு ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 கம்ப்ளீட்டா மாற இருக்கு. ஸோ இதுல மிக முக்கியமா நம்ம எம்எஸ் தோனி அவருடைய அறிவுறுத்தலின்படி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட அதிவேக பவுலரை நம்ம சிஎஸ்கேக்கு உள்ள தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அந்த பவுலர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கோடிக்கு பங்களாதேஷ் அணியை சேர்ந்த லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலரான முஸ்டபிசுர் ரஹ்மான நம்ம எம்எஸ் தோனி அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் நம்ம சிஎஸ்கே நேற்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம எம்எஸ் தோனி எப்பயுமே இளம் பிளேயர்களை விட அனுபவம் வாய்ந்த பிளேயர்களை அவர் விரும்பக்கூடியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில் பங்களாதேஷ் லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலரான முஸ்டபிசுர் ரஹ்மான் நம்ம சென்னை பீச்சில் இவர் நல்லா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் இவரை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அசால்ட்டா 140 இருந்து 50 வரைக்கும் பந்து இவரால் வேகமாக போட முடியும் அப்படிங்கிறதால நம்ம சென்னை பீச்சில் நிச்சயமா இந்த முஸ்டபிசுர் ரஹ்மான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிளேயரா நம்ம சிஎஸ்கேக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஓபனர்களா ருத்ராஜ் அவர் கூட கான்வே இல்லனா புதுசா உள்ள வந்திருக்க டாரி மிச்சல், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஓபனரா நம்ம சிஎஸ்கேக்கு இறங்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 3வது பிளேயரா ரஹானே, 4வது பிளேயருக்கான இடத்துல மொயின் அலி இல்லனா இப்ப புதுசா உள்ள வந்திருக்க ரவீந்திரா, அப்புறம் 5வது பிளேயரா சிவம் தூபே, 6வது பிளேயரா ரவீந்திர ஜடேஜா, 7வது பிளேயரா நம்ம எம்எஸ் தோனி, 8வது பிளேயரா தீபக் செஹர், 9வது பிளேயரா ஷர்துல் தாகூர், 10வது பிளேயரா தீக்ஷனா இல்லனா மிச்சல் சாட்னர், அப்புறம் கடைசி பிளேயரா பத்திரனா இல்லனா முஸ்டபிசுர் ரஹ்மான். ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே இப்போ புதுசாக வாங்கியிருக்க இந்த 6 பிளேயர்களை கொண்டு நம்ம சிஎஸ்கே 2024 ஐபிஎல்ல கண்டிப்பாக ஏறக்குறைய இந்த பிளேயிங் 11 தான் நிச்சயமாக விளையாடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அந்த வகையில் கடந்த ஆண்டு ஐபிஎல்ல ஒரு சில இடங்களில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளேயர்களுக்கான முக்கியமாக வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவை பற்றாக்குறை இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஐபிஎல்ல அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு என்னென்ன தேவையோ அந்த பிளேயர்கள் எல்லாருமே இப்போ இந்த ஏலத்தின் மூலமா நம்ம சிஎஸ்கேக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக மற்ற அணிகள் எல்லாருமே நம்ம சிஎஸ்கே அணியை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு தான் நம்ம சிஎஸ்கே அணியின் கம்ப்ளீட் ஸ்குவாட் அதே போல பிளேயிங் 11 இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு ஐபிஎல்லையும் நம்ம சிஎஸ்கே ஒரு நல்ல வலுவான அணியாக இருக்குமா? இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.